அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல். ஸோ இந்த இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வழிகாட்டல் திட்டம்னு சொல்லிட்டு நம்ம சிவில் ஸ்டூட் வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ இது எப்போ ஆரம்பிக்க போறோம் பார்த்தீங்கன்னா 18 பிப்ரவரி. ஓகே, வர 18 வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ சண்டே ஆரம்பிக்க போறோம். சண்டே வந்து ஆரம்பிக்க போறோம். அதாவது 18 பிப்ரவரி 2024 வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னா சொன்னால் யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. ஓகே, ஏன்னா நம்ம டிஎன்பிசி சைடு இது வரைக்கும் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், அதே வழிகாட்டல் திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்ததில்லை. அது வந்து யூபிசி சைடு, நார்த் சைடு அது வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம புது இனிஷியேட்டிவா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயும் இது வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அதுக்கும் சாதா இப்போ வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து நிறைய டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கும் நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வழிகாட்டல் திட்டம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுறது. ஸோ இதெல்லாம் படிங்க, ஸோ இதெல்லாம் படிக்காதீங்க, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால இப்போ நீங்கள் ஃப்ரெஷரா நீங்கள் இப்போதான் எழுத போறீங்க, குரூப் 4 எழுத போறீங்க அப்படின்னா இந்த திட்டம், வழிகாட்டல் திட்டம் வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரெஷருக்கு வந்து எப்போ எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எது முக்கியமானது, எது முக்கியமானது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன பண்ண போறோம், இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செலக்டரா 200 டாபிக், அதாவது 700 டாபிக் வந்து உங்களுக்கு வந்து கையில கொடுத்துரும். ஓகே, ஸோ ஜிஎஸ் பொறுத்தளவு ஜிஎஸ் மட்டும் 700 டாபிக் கொடுத்துரும். ஸோ இது 700 டாபிக் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 100 நாளைக்கு வந்து ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி இருக்கு. ஓகே, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தில் உங்களுக்கு டாபிக் இருக்குன்னா, அந்த பொருளாதாரத்தில் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்னைக்கு ஜிஎஸ்டி நீங்க படிக்க போற அன்னைக்கு நாங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். ஓகே, டெய்லி 1 hour வந்து கிளாஸ் இருக்கும். காலையில 7 to 8 வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அந்த 7 to 8ல என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு டாபிக் உங்க கையில கொடுத்துரும். அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே சொல்லிடுவோம் உங்கள்ட்ட. இந்த மாதிரி படிங்க, இது படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். உங்களை ஃபுல்லா கைட் பண்ணுவோம். ஓகே, நீங்க அப்படியே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா அந்த டாபிக் வந்து படிப்பீங்க. ஸோ டாபிக்கை படிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, அப்படியே நைட்டு, ஓகே, அன்னைக்கு நைட்டு வந்து 8 மணிக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் உங்க கையில கொடுத்துரும். ஸோ 25 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும். அந்த 25 கொஸ்டின் நீங்க எழுத போறீங்க. மறுபடியும் அன்னைக்கு மறுநாள் வந்து மறுபடியும் அடுத்த நாள் வந்து திருப்பி ஒரு டாபிக், புதுசாக ஒரு டாபிக் படிக்க போறீங்க. ஸோ 25 கொஸ்டின் அதே மாதிரி நைட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து எழுத போறீங்க. இப்படியே வந்து ஒரு வாரம் வந்து இப்போ சண்டே டு அடுத்த சாட்டர்டே வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஓகே, திருப்பி சண்டே என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த 1 to 7 ஒரு வாரம் படிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வாரம் படிக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட், அதாவது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வாரம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அந்த ரிவிஷன் டெஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வரைக்கும் படிச்சதை நீங்க வந்து என்ன பண்ணணும், ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதணும். அப்ப நீங்க 2 தாட்டி படிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டி தனித்தனியா படிக்க போறீங்க. அப்புறம் வாரம் கடைசியில சண்டே வந்து என்ன பண்ண போறீங்கன்னா திருப்பி மொத்தமா படிக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம டைம் டேபிள் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கான ஒரு 100 நாள் திட்டம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த 100 நாள் திட்டத்துக்கு எப்படி கொண்டு போக போறோம், ஸோ நாங்க வந்து உங்களோட 100 நாள் வந்து எந்த மாதிரி வரப்போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது வந்து அனுப்பியிருக்கோம், ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டைம் டேபிளுமே உங்களுக்கு இன்னைக்கு வந்து நைட் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிடும். ஓகே, அதனால இந்த டைம் டேபிள் பாருங்க. ஸோ மிச்ச டெஸ்ட் பேட்ச் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கும் நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு பாருங்க. ஓகே, எப்படி வித்தியாசம், எப்படி வேரி ஆகுதுன்னு பாருங்க. ஸோ நம்மளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வேற இன்ஸ்டியூட் ஏதாச்சும் ஓகே எடுத்துக்கிறீங்க, டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட் எப்படி கொண்டு போவாங்க, டெஸ்ட் பேட்ச் சமச்சீர்ப்பு வைஸ் கொண்டு போவாங்க. 6th ஃபுல்லா படிக்க சொல்லுவாங்க, அதுக்கு 7th ஃபுல்லா படிக்க சொல்லுவாங்க, 8th ஃபுல்லா படிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்குமே நம்ம டைம் டேபிள் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஜென்ரல் தமிழுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, புது புக் 6th புது புக் படிங்க, அப்படியே 6th தமிழ் புக் படிங்க, பழைய புக் படிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ சரி நம்ம புக்கை படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா வந்து உட்காருவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் உட்காருவீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு போர் அடிச்சிடும், என்னடா அது இவ்வளவு இருக்கேன்னு சொல்லிட்டு போர் அடிச்சிடும். ஆனா நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ஒரு டாபிக் மட்டும் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்க எழுத போறீங்க. ஓகே, ஸோ நம்ம 100 நாள் திட்டத்தில் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு யூனிட் 8 வந்து உங்களுக்கு போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் வந்து யூனிட் 8 நம்ம எந்த மாதிரி கொண்டு போறோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் 8 வந்து பார்க்க போறோம். யூனிட் 8 அடுத்து யூனிட் 9. ஓகே, யூனிட் 9 அடுத்து பாத்தீங்கன்னா பாலிட்டி. ஓகே, பாலிட்டி அடுத்து பாலிட்டி, அரசியலமைப்பு, சயின்ஸ். ஓகே, அடுத்து ஐஎன்எம், எக்கனாமி, ஜாகிரபி, ஹிஸ்டரி. ஓகே, ஹிஸ்டரி. ஸோ இதுதான் உங்களுக்கு நம்ம 8 யூனிட் வந்து பார்க்க போறோம். ஆப்டிடியூட் வந்து இதுல தனி. ஓகே, ஆப்டிடியூட் அதாவது திறனறிவு உங்களுக்கு தனி. ஸோ திறனறிவு வந்து டெய்லியுமே உங்களுக்கு ஒரு டாபிக் வந்து டெஸ்ட் வைப்போம். ஸோ அதுல வந்து இது வந்து இருக்கும். ஸோ டெய்லி 25 கொஸ்டின் இந்த மாதிரி இந்த டாபிக்ல வந்து 25 கொஸ்டின் இருப்போம். 25 கொஸ்டின் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, 10 கொஸ்டின் ஜிஎஸ், 10 கொஸ்டின் தமிழ், 5 கொஸ்டின் வந்து மேக்ஸ். ஓகே, 5 கொஸ்டின் வந்து மேக்ஸ். இந்த மாதிரி
ஒரு டாபிக்ல வந்து மேக்ஸிமம் என்னென்ன மாதிரி கஷ்டமான கொஸ்டின் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால நீங்க இதுல என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக்கை A to Z வந்து நீங்க படிச்சிருவீங்க. ஓகே, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகளை நாங்க உங்களுக்கு எப்படி கைட் பண்ணுவோம்னா, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இது வரைக்கும் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு கைட் பண்ணுவோம். அதே மாதிரி தொல்லியல் கண்டுபிடிப்புகள் புக்ல எங்க இருக்குன்னு கைட் பண்ணுவோம். அது போக புக்கை விட்டு நீங்க வெளியே என்ன படிக்கணும்னு கைட் பண்ணுவோம். ஓகே, பாலிட்டி அரசியல் பாத்தீங்கன்னா போன குரூப் 4ல பாத்தீங்கன்னா பாதி கொஸ்டின் தமிழ்ச்சர் புக்கில் இல்ல, பாலிட்டி புக்கில் இல்ல, எங்க இருந்தா கேட்டிருந்தேன், லட்சுமிகாந்த்ல இருந்தா கேட்டிருந்தேன் பாலிட்டி. ஸோ அந்த மாதிரி நீங்க நீங்க எங்கள்கிட்ட ப்ரோக்ராம் வரப்போது நீங்க பாலிட்டிக்கு வந்து லட்சுமிகாந்த் படிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுவோம். எந்த இன்ஸ்டியூட்டுமே லட்சுமிகாந்த் வந்து படிக்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமச்சீர் புக் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தவிர வேற புக்கு வெளி புக் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா வெளி புக் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, சப்போஸ் யூனிட் 8க்குன்னா நீங்க தேவிரா வந்து படிக்கணும், தமிழ் இலக்கிய வரலாறு தேவிரா புக் வந்து படிக்கணும். ஏன்னா அந்த புக்கு தான் உங்களுக்கு முக்கியமான புக்கு. ஏன்னா யூனிட் 8 பொறுத்தளவு உங்களுக்கு எல்லாமே தமிழ் ஜென்ரல் தமிழ் ரிலேட்டடா வரும். அதனால ஜென்ரல் தமிழ் படிக்கப்பதே நீங்க யூனிட் 8 வந்து ஈஸியா படிச்சிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் வந்து போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சண்டே 18 பிப்ரவரி ஆரம்பிக்குது. அப்படியே போயிட்டு 24 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு யூனிட் 8 வந்து போகுது. ஓகே, யூனிட் 8 போகுது. அதுக்கடுத்து ரிவிஷன் டெஸ்ட் 1 இது எல்லாம் சேர்ந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து வைப்போம். அதே மாதிரி 9 மண்டேல இருந்து ஓகே சார் மண்டே பிப்ரவரி வந்து 26ல இருந்து யூனிட் 9 போகுது. 3 டாபிக். ஏன்னா யூனிட் 9 பொறுத்த எல்லா டாபிக்கும் உங்களுக்கு வராது, 3 டாபிக் மட்டும் தான் வரும் யூனிட் 9 பொறுத்தவரை. ஓகே, அப்போ பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கும் பகுதி A டாபிக் 1. ஸோ இதே மாதிரி என்னென்ன பாத்தீங்கன்னா சிலபஸ்ல நீங்க ஜென்ரல் தமிழ் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எங்க மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் சேர்ந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் நீங்க சிலபஸ் வந்து கையில வச்சுக்கணும். நீங்க ஸோ சிலபஸ்ல வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யூனிட் 8ல நீங்க எடுத்துக்கோங்க. அந்த சிலபஸ்ல யூனிட் 8 எடுத்துட்டு யூனிட் 8ல ஃபர்ஸ்ட் டாபிக் டிக் போட்டுருங்க. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் நீங்க முடிச்சிட்டீங்க. தமிழ் சமுதாய வரலாறுன்ற ஒரு டாபிக் வந்து நீங்க முடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பகுதி A டாபிக் 1 தமிழ்ல எடுத்துக்கோங்க. ஜென்ரல் தமிழ்ல பகுதி Aல ஒரு டாபிக் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் 1 வந்து டிக் பண்ணுங்க. ஏன்னா 2 டாபிக் நீங்க முடிச்சிட்டீங்க. அப்ப 2 டாபிக் அப்புறம் ஒதுக்கி வச்சிருங்க. ஓகே, அடுத்த நாள் என்ன பண்றீங்க, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் டாபிக் பாக்குறீங்க. அதே மாதிரி ஜென்ரல் தமிழ்ல டாபிக் 2 பாக்குறீங்க. ஓகே, ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த தமிழ் சமுதாய வரலாறு படிக்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 2 மணி நேரம் ஆகும். ஓகே, 2 மணி நேரம். இது பகுதி A தமிழ்ல படிக்கிறதுக்கு ஒரு 1 hour வச்சுக்கோங்க, 3 மணி நேரம். மேக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்துல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து முடிக்க போறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. திருப்பி அந்த டாபிக் ரிவைஸ் பண்ண போறீங்க. ஓகே, திருப்பி நைட் வந்து ஒரு 2-3 தான் ரிவைஸ் பண்ணிட்டு நைட் வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளான் வந்து போக போகுது. ஸோ அதனால சரி, இதுதான் டைம் டேபிள். ஓகே, ஸோ அப்படியே வரும். உங்களுக்கு மொத்தம் எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் வரும் பாத்தீங்கன்னா 10 ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஓகே, 10 ரிவிஷன் டெஸ்ட் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் தரப்போறோம். ஜிஎஸ்க்குமே ஜென்ரல் பொது அறிவுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் தரப்போறோம். அதே மாதிரி நடப்பு நிகழ்வுக்கான கையேடு, ஓகே, இலவச கையேடு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் தந்துடுவோம். அதே மாதிரி நீங்க டெய்லி படிக்க போற அதாவது மைண்ட் மேப் மாதிரி தரும். இந்த டாபிக்ல இருந்து இதுதான் படிக்கணும். இப்போ ஜிஎஸ்டி எடுத்துட்டா ஜிஎஸ்டி வந்து எந்த நாட்டுல இருந்து கடன் வாங்குறோம், ஓகே, எந்த நாட்டுல இருந்து நம்ம வந்து பாரோ பண்ணோம், ஓகே, ஜிஎஸ்டி வந்து எந்த நாட்டுல இருந்து வாங்கணும், அதே மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வந்த டேட் இதுதான் இந்த எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. குரூப் 4ல இந்த ஜிஎஸ்டி பத்தி ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அந்த 10 பாயிண்ட் படிச்சாலே நீங்க ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா எழுதலாம். அந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஒரு 200 டாபிக் ஜிஎஸ்டில 200 டாபிக்கோ 700 டாபிக்கும் தமிழ்ல வந்து பாத்துக்கலாம். ஓகே, தமிழ்ல வந்து முக்கியமான டாபிக் வந்து தருவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போகும். அதே மாதிரி மேக்ஸுமே டெய்லி சம் வந்து உங்களுக்கு வரும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கடைசியில் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க இப்போ இருந்தா வச்சா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ படிச்சாலும் மறந்துடும். அதனால நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தரும். அந்த பிடிஎஃப்ல இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ அதனால இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே பார்த்துக்கோம். ஓகே, எங்க சிவில் இன்ஸ்டியூட்ல இருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சிம்பிளிஃபைடா, ஓகே, ரொம்ப ஈஸியா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி ஈஸியா படிக்கிறதோ வளவலன்னு இல்லாம, ஓகே, ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வளவலன்னு இல்லாம அந்த கண்டென்ட்ல குரூப் 4க்கு என்ன தேவை அதை மட்டும் தான் நம்ம தரப்போறோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஸோ இப்படிதான் நம்ம 100 நாள் திட்டம் வந்து இருக்க போகுது. ஸோ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2499 ரூபா. ஓகே, 2499 ரூபா வந்து அமௌண்ட். ஸோ இது பார்த்துக்கோங்க. 100 நாள் திட்டம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். அது 2499 ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். ஸோ எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்றோம். ஸோ இது ஃப்ரெஷருக்கு வந்து ரொம்ப புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளானு. ஸோ 100 நாள் வந்து நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ண போறீங்க. ஸோ அந்த 100 நாள் உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த திட்டம் வேணும் அப்படின்னா கீழே வந்து டெலகிராம் சேனல் இருக்கு. ஸோ டெலகிராம் சேனல் இணைங்க. ஸோ அது டெலகிராம் சேனல்ல ஒரு நம்பர் வந்து இருக்கும். ஓகே, நம்பர் வந்து தரோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸோ நீங்க வந்து சொல்லுங்க. ஓகே, நம்பர் கால் பண்ணி நீங்க இது மாதிரி சேர போறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ
ஸோ அப்போ இந்த திட்டத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். 100 நாள் திட்டம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.